வெல்கம் டு தமிழ் பைபிள் டேல்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரவேலுங்கிற அழகான தேசத்தை தாவீது ராஜா ஆளுகை பண்ணிட்டு இருந்தாங்க. தாவீது ராஜா ரொம்ப ஒரு சிறந்த தலைவராகவும் ஆண்டவருக்கு பயந்த ஒரு தலைவராகவும் இருந்தாங்க. தாவீது ராஜாக்கு முதிர் வயதான போது அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்தது. தாவீது ராஜாக்கு அடுத்த இடத்துல ராஜாவா இருக்க போறது யாரு அப்படின்னு. ஏன்னா தாவீது ராஜாக்கு நிறைய ஆண் பிள்ளைகள் இருந்ததுனால இதுல சில ஆண் பிள்ளைகளுக்கு தான் ராஜாவாகணுங்கிற ஆசையும் திட்டமும் இருந்தது. இப்படி தன்னோட திட்டத்தினால ராஜாவாகணும்னு நினைச்ச ஒரு பையன் பேர் தான் அப்சலோம். அப்சலோம் ரொம்ப சௌந்தரியம் உள்ளவரும் அந்த ஊர் மக்களோட மத்தியில ரொம்ப பிரபலமான ஒரு பையனாவும் இருந்தாங்க. ஆனா அப்சலோமுக்கு பொறுமையும் கிடையாது, ஆண்டவர் குறிச்சான ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற சுபாவமும் அவர்கிட்ட இல்ல. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா தன்னோட சொந்த பிரயாசத்தினால ராஜாவோட பதவியை தான் எடுத்துக்கணும்னு முயற்சி பண்றாரு. அதுக்காக அப்சலோம் ஒரு திட்டத்தையும் போடுறாரு. தனக்கு ஃபேவரா இருக்கிற ஆட்களை சேர்த்து தன்னோட சொந்த தகப்பனான தாவீதுக்கு எதிராக யுத்தம் செய்யறதுக்காக அனுப்புறாரு. அப்சலோமுக்கு பயந்து தாவீதும் தன்னோட தேசத்தை விட்டே ஓடி போய் ஒளியறாரு. ஆனா தாவீது கூட ஆண்டவர் இருந்ததுனால தாவீது ராஜாவை ஆண்டவர் காப்பாத்தி அந்த யுத்தத்துல அப்சலோம் முறியடிக்கப்படுறாரு. யுத்தத்துல தோத்ததுனால தப்பி ஓடுற அப்சலோம் தன்னோட முடி ரொம்ப நீளமா இருந்ததுனால ஒரு கர்வாலி மரத்துல அவரோட முடி மாட்டி அதுல தொங்கிட்டு இருக்கிறாரு. இத தாவீதோட படை வீரர்கள் பார்த்து அப்சலோமை கொலை செஞ்சிடறாங்க. இப்படி ஆண்டவரோட திட்டத்துக்கு எதிரா தன்னோட சொந்த பிரயாசத்தினால முயற்சி பண்ண அப்சலோமும் இறந்து போறாரு. அப்சலோம் இறந்ததுக்கு அப்புறம் தாவீது ராஜாவோட இன்னொரு பையனான அதோனியா தான் ராஜாவாகணும்னு திட்டம் போடுறாரு. அதோனியாக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, அப்சலோமுக்கு அடுத்த மூத்த பையன் நான் பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி இருக்கிறேன், அதனால நான் தான் தாவீதோட ஸ்தானத்துல இருக்கிறதுக்கு சரியான ஆளுன்னு அவர் நினைக்கிறாரு. அதோனியா ரொம்ப பிடிவாத குணம் உள்ளவர். அவர் ஏதாச்சும் தப்பு செய்யும் போதெல்லாம் தாவீது ராஜா ஒரு தடவை கூட தகப்பனா இருந்து நீ செய்யறது தப்பு, நீ ஏன் இப்படி பண்ணேன்னு அவரை கண்டிச்சதே இல்லை. அதனால அவரோட சுபாவமே ரொம்ப பிடிவாத குணம் உள்ளவரா இருந்தாரு. ஆண்டவரோட திட்டத்துக்கு வெயிட் பண்ணாமலையும் நம்மளோட சொந்த தகப்பனோட ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்காமலையும் தானா ஒரு முடிவெடுக்கிறாரு. அவரு 2 முக்கியமான ஆளை அவர் கூட சேர்த்துக்கிறாரு. தாவீதோட படைத்தலைவரான ஜோவாபையும் ஆசாரியரான அபிதாரையும் அவர் கூட சேர்த்துக்கிறாரு. அவங்க 2 பேருமே இவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அதோனியா என்ன செய்யறாருன்னா ரதங்களையும் குதிரைகளையும் அது போக ஒரு 50 பேர், அதாவது இவருக்கு ஃபேவரா இருக்கிற ஒரு 50 பேரை இவருக்கு முன்னாடி ஓட செஞ்சு தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துட்டே ஓட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய விருந்தும் கொண்டு பண்றாரு. அந்த விருந்துக்கு அந்த தேசத்துல உள்ள முக்கியமான எல்லா ஆட்களையும் கூப்பிடுறாரு. இவரோட சகோதரர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஆனா தன்னோட இன்னொரு சகோதரரான சாலமோனையும் சாலமோனோட தாயாகிய பத்சேபாலையும் தீர்க்கதரிசியான நாத்தானையும் அவரு கூப்பிடல. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாரும் தாவீதுக்கு உண்மையா இருக்கிறவங்க. இப்படி அதோனியா தன்னோட சொந்த திட்டத்துல எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து பண்ணி நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிற இதே டைம்ல ஆண்டவர் ஏற்கனவே முன்குறிச்ச சாலமோனை தான் ராஜாவாக்குறதுக்கு திட்டம் போடுறாங்க. சாலமோன் தாவீதோட மூத்த பையனும் இல்லை, அதே நேரத்துல மத்த பசங்க மாதிரி இவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கானவரும் இல்ல. ஆனா ஆண்டவர் தேர்வு செஞ்சது சாலமோனை தான். அதோனியாவோட திட்டத்தை எல்லாம் கேள்விப்பட்ட நாத்தான் தீர்க்கதரிசி சாலமோனோட தாயாகிய பத்சேபால போய் பாக்குறாங்க. பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போய் தாவீது ராஜா கிட்ட பேசுங்க, நீங்க ஞாபகப்படுத்துங்க. அதாவது தாவீது ராஜா முன்னாடியே சொல்லியிருந்தாங்கல்ல சாலமோனை தான் ராஜாவா வைப்பேன்னு, அதை நீங்க ஞாபகப்படுத்துங்க. இப்படி நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் அந்த இடத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. பத்சேபாலும் நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே தாவீது ராஜாவை பார்த்து பேசுறாங்க. நீங்க தானே சொன்னீங்க சாலமோனை தான் ராஜாவாக்குவேன்னு, ஆனா உங்களோட பையனான அதோனியா நான் தான் ராஜான்னு சொல்லி எல்லாருக்கும் விருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்படின்னு சொல்லும் போது நாத்தான் தீர்க்கதரிசி அந்த இடத்துக்கு ஆமா அவர் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்க, அவரு கூப்பிடாதவங்க நானும் பத்சேபாலையும் சாலமோனையும் தான் கூப்பிடல, ஏன்னா நாங்கெல்லாம் உங்களுக்கு உண்மையா இருக்கிறதுனால உங்களுக்கு உண்மையான மனுஷங்க யாரையும் கூப்பிடாம மத்த எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற தாவீது ராஜா தன்னை சுத்தி இவ்வளவு காரியங்கள் நடக்குதுங்கிறத புரிஞ்சு உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா சாதோக்குங்கிற ஆசாரியனையும்
நாத்தான் தீர்க்கதரிசியையும் படைத்தலைவரான பென்னையாவையும் கூப்பிட்டு நீங்க எல்லாரும் சாலமோனை கூப்பிட்டுட்டு போய் எக்காலம் ஊதி இவர் தான் ராஜான்னு இந்த ஊர் மக்களுக்கு அறிவிங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சாதோக் ஆசாரியனும் நாத்தான் தீர்க்கதரிசியும் பென்னையாங்கிற படைத்தலைவரும் கீஹோன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு சாலமோனை கூட்டிட்டு போய் எக்காலம் ஊதி இவர் தான் ராஜான்னு அபிஷேகம் பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த இஸ்ரவேல் தேசத்து மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோடையும் ஆர்ப்பரிப்போடையும் சாலமோன் ராஜா வாழ்க அப்படின்னு ரொம்ப மிகுந்த சத்தத்தோட சாலமோன் ராஜாவை வாழ்த்துறாங்க. இப்படி இஸ்ரவேல் தேசத்து மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கிற சவுண்ட அதோனியாவும் அந்த விருந்துக்கு வந்த எல்லாரும் கேக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியுது தாவீது ராஜா சாலமோனை தான் ராஜாவா அபிஷேகம் பண்ணிக்கிறாங்கன்னு. அதோனியா ராஜா இல்ல, சாலமோன் தான் உண்மையான ராஜான்னு இவங்க எல்லாரும் கேள்விப்பட்டு அந்த விருந்துல இருந்து கலைஞ்சு போயிடுறாங்க. அதோனியாக்கும் அவங்களோட சப்போர்ட்டா இருந்தாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பயம் வந்துருது. இப்படி அதோனியா தன்னோட சொந்த பிரயாசத்துல போட்ட திட்டங்கள் எல்லாம் வேஸ்டா போய் ஆண்டவர் போட்ட திட்டத்தின்படி தான் நடக்குது. சாலமோன் ராஜாவானதும் ஆண்டவர் சாலமோனுக்கு நிறைய பிளெஸிங் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா சாலமோன் ஆண்டவருக்கு ரொம்ப உண்மையாகவும் உத்தமமும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால யாருக்குமே கொடுக்காத அவ்வளோ ஒரு ஞானத்தையும் அறிவையும் சமாதான சந்தோஷத்தையும் மிகுந்த செல்வத்தையும் சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுக்குறாங்க. அந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் சாலமோன் மாதிரி ஞானமுள்ளவர் ஒருவரும் கிடையாது. அவரோட ஆட்சி நாட்கள் எல்லாமே இஸ்ரவேல் தேசம் ரொம்ப சந்தோஷமாவும் அமைதியாகவும் இருந்தது. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஆண்டவரோட திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்துடணும். அப்சலோ மாதிரியும் அதோனியா மாதிரியும் தன்னோட சொந்த முயற்சினாலையும் தன்னோட சொந்த பிரயாசத்தினாலையும் ஏதாச்சும் ஒன்று செய்யும் போது அதோட முடிவு ஆசீர்வாதமாக இருக்காது, சமாதானமாகவும் இருக்காது. பிரசங்கி 2:26 சொன்னதுபடி தேவன் தமது பார்வைக்கு நல்லவரா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அதாவது நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையும் உத்தமமா பரிசுத்தமா பணிவோட இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். சாலமோனோட இருதயத்தை பார்த்து அவரை ராஜாவா உயர்த்தினது மாதிரி நம்மளும் ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா நல்லவங்களா இருக்கும் போது ஆண்டவர் இருதயத்தை பார்த்து நம்மளோட வாழ்க்கையையும் உயர்த்துவாங்க. பிரைஸ் தி லார்ட்.